வணக்கம் நண்பர்களே. சிறிய வாழ்க்கை பெரிய வாழ்க்கை என்றொரு வேறுபாடு உண்டு. இதை சொல்லும்போது இதை ஒரு மேட்டிமைவாதமாக சாமானியர்கள் எடுத்துக்கொள்வார்கள். சிறிய வாழ்க்கை வாழக்கூடியவர்களுக்கு உள்ளூர அவர்கள் வாழ்வது சிறிய வாழ்க்கை என்று தெரியும். பெரும்பாலும் அதை சொல்லுவாங்க, நம்மெல்லாம் சாதாரணம், நம்மெல்லாம் சாதாரண வாழ்க்கை, சிறிய வாழ்க்கைன்னு அவங்களுக்கு தெரியும். அவர்களே தங்களால் சிறிய வாழ்க்கை தான் வாழ முடியும் என்று அவங்களே வரையறுத்து கொண்டார்கள். ஆகவே அவர்கள் சிறிய வாழ்க்கையை வாழ்றாங்க. சிறிய வாழ்க்கையில அவங்க நினைக்கிறாங்கன்னா பதட்டங்கள் கிடையாது, சவால்கள் கிடையாது என்று நினைக்கிறாங்க. ஆனா உண்மையில அப்படியா நண்பர்களே? சிறிய வாழ்க்கையில சிறிய வாழ்க்கைக்குரிய சவால்கள் அதிகம். எறும்புக்கு அதுக்கான எடை உண்டு, அதுக்கான தூரமும் உண்டு. வல்லூருக்கு அதுக்கான தூரமும் உண்டு, அதுக்கான எடையும் உண்டு. ஆகவே நம்ம வாழ்க்கையை நாம தான் டிசைட் பண்றோம். நம்மளை நாமளே குறைத்து மதிப்பிட்டு நமக்கு ஒரு சிறிய வாழ்க்கையை உருவாக்குனா அங்க பதட்டம் குறைவு, போராட்டம் குறைவு, துயரங்கள் குறைவுன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அங்கே ரேஷியோ வைஸ் அதே தான் இருக்கும், நமக்கு அதே அளவுக்கு இருக்கும். பெரிய வாழ்க்கைக்கு அந்த அளவுக்கு பெரிய சவால்கள் இருக்கும், பெரிய பிரச்சனைகள் இருக்கும். ஆனா பெரிய மகிழ்ச்சிகளும் இருக்கும், பெரிய நிறைவும் இருக்கும். ஆக சிறிய மனிதர்கள் தங்களுக்கு ஒரு சிறிய வாழ்க்கையை உருவாக்கிக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா சக மனிதர்களையும் அவங்களே சிறுமிய மனிதர்களாக மதிப்பிடுவாங்க. என்ன மாதிரி தான் நீயும் அப்படின்னு. நீங்க கொஞ்சம் பெரிய ஒரு வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது அவங்களால தாங்க முடியாது. ஆகவே அதை அவங்க எதிர்ப்பாங்க, அது பயனற்றதுன்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு புக்கு படிச்சா ஏன் இன்னொருத்தன் அது எதுக்கு தேவையில்லை அப்படி சொல்றான். நீங்க குடிச்சா அவன் சொல்ல மாட்டான், சூதாடினா சொல்ல மாட்டான், வெறுப்பான், திட்டுவான், கேளனம் பண்ணுவான். ஆனா நீங்க அவனை விட கீழே இருக்கிறீங்கன்னா அவனுக்கு உள்ளூர் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நீங்க அவனோட மேல போறீங்கன்னா அது அவனால் தாங்க முடியாது, ஏன்னா அது அவனை இன்னும் சின்னதாக்கு. ஆகவே அவன் ஏதாவது அதை எதிர்க்கிறான், கசப்ப வருத்தத்தை தெரிவிக்கிறான். இதைத்தான் நான் வாழ்க்கை முழுக்க நண்பர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அவங்க என்கிட்ட சொல்லாங்க, சிக்ஸுல இருக்கவங்க எங்களை அழுத்தி சின்னதாக்க ட்ரை பண்றாங்க, எங்களை கட்டுப்படுத்த ட்ரை பண்றாங்க, ஒரு புக்கு படிக்க விட மாட்டேங்க, பிடிச்ச நோயின்னு ஏதாவது கேட்குறாங்க, அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பயணம் பண்ணால் எதுக்கு பணம் செலவுன்னு சொல்கிறாங்க, ஒரு பயிற்சி வகுப்புக்கு போனால் அதெல்லாம் தேவையில்லைங்க, நமக்கு எதுக்குங்க அதெல்லாம் அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேன், அவங்க தங்களை அவ்வளோ சின்னதாக வரையறுத்து வச்சிருக்காங்க. இந்த சின்னதை தான் மற்றவங்க இருந்தால் தான் அவங்க புழங்க முடியும். யோசிச்சு பாருங்க, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் திடீர்னு 60 அடி உயரமாக இருந்தால் நீங்கள் எவ்வளோ சின்னதாகிடுவீங்க? ஆக முடியாது இல்லை? ஆகவே ஒவ்வொன்றும் தன்னுடைய சைஸுக்கு இருக்கணும். கட் சைஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, கட்டிங் டு தி சைஸ், அதை எல்லாரும் பண்ண முயற்சி பண்ணி கொண்டு இருப்பாங்க. உங்க வாழ்க்கையை நீங்க தான் பெருசு பண்ணணும். உங்க சுற்றியுள்ள உள்ளவங்க, உங்க குடும்பத்தினர் உங்களை சின்னதாக்க முயற்சி பண்றாங்கன்னா நீங்க அதுக்கு ஒத்துக்கிட்டு நீங்களும் சின்னதாக்கிட்டீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கையில எதையுமே கூடுதலாக அடையலை. ஏன்னா ஆங்ஸைட்டி, துயரம், கசப்பு, சவால்கள் எல்லாமே அதே அளவு தான். இன்பத்தை இழந்துடுறீங்க, நிறைவை இழந்துடுறீங்க. வாழ்க்கையை எப்படி பெருசு பண்ணிக்கலாம்? லௌகிய வாழ்க்கை அனைவருக்கும் இருக்கு. அதுல ஒரு சவால்கள் உண்டு, அதுல சில பொறுப்புகள் உண்டு, அது கண்டிப்பா நிறைவேற்றும். அது ஒருபோதும் வாழ்க்கையை அர்த்தப்படுத்துவதில்லை. உங்க வாழ்க்கையை அர்த்தப்படுத்தக்கூடிய உங்களுடைய கடமைகளை நீங்க கண்டுபிடிச்சு, உங்களுடைய சவால்களை நீங்க கண்டுபிடிச்சு, உங்களுடைய சாதனைகளை நிகழ்த்தும் போதுதான் உங்க வாழ்க்கை பெருசாகும். சாதனை என்பது உலகம் மதிக்கக்கூடிய சாதனை அல்ல. சாதனை உலகம் மதிக்க வேண்டாம். உங்களுக்கு உங்க வாழ்க்கை சாதனையை தோணா போதும். சாதனாங்கிற வார்த்தைக்கு இந்தியாவில் உள்ள அர்த்தம் அச்சீவ்மெண்ட் என்பது அல்ல, பிராக்டிஸ் என்பதுதான் சாதனா. இப்ப சாதனை என்பது என்ன? நீங்க உங்களுடைய அகம் நிறையக்கூடக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்கன்னா அது சாதனை. உங்களுடைய அகம் எந்த வகையிலும் குறைவுபடாத ஒரு வாழ்க்கையை நிறைத்து கொண்டே இருந்தீங்கன்னா அது சாதனை. இப்போ உங்க அகம் எதை தேடுது? இந்த லௌகிக வாழ்க்கை உங்களுக்கு போதுமானது அல்ல என்று தோணுது இல்லையா? இதுக்கு அப்பால் ஒரு கலை உங்களுக்கு தேவை, ஒரு அறிவார்ந்த தேடல் உங்களுக்கு தேவை. உங்கள் வாழும் வட்டம் பெரிதாக வேண்டும். ஒரே நாவூருக்குள்ள, ஒரே மதுரைக்குள்ள சுத்திட்டு இருக்கக்கூடாது. இன்னும் பெரிய பெரிய வட்டங்களுக்குள் செல்ல வேண்டும். ஆன்மீகமாக இன்னும் மலர வேண்டும் என்று தோன்றுகிறது அல்லவா?
ஒரு தனியில இருக்கும்போது ஒரு தன்னந்தனியான ஒரு இடத்துல இருக்கணும்னு ஒரு ஏக்கம் தோன்றுகிறது அல்லவா? இது எல்லாமே உங்க மனம் பெருசு, உங்க வாழ்க்கையோட உங்க மனசும் பெருசு. உங்க வாழ்க்கையோட உங்க மனம் பெருசு என்றால் வாழ்க்கையை மன அளவுக்கு பெருசு பண்ணணும், அவ்வளவுதான். அந்த பெருசு பண்ணல நிகழ்த்திட்டு இருந்தாலே உங்க வாழ்க்கை பெருசாயிட்டே இருக்கும். ஒருத்தனுக்கு ஒரு ரகசிய கிரேவிங் இருக்கு, ஒரு காட்டுல போய் தனியா இருக்கணும். அதை ஒருபோதும் நிறைவேற்றல என்றால் அவன் வாழ்க்கையை சின்னதாக்கிட்டு இருக்கான். காட்டுக்கு போய் உங்களை யார் தடுக்கிறாங்க? செலவு அப்படின்னா நினைச்சீங்கன்னா நீ சின்ன வாழ்க்கையில கட்டுப்படுற. அந்த காட்டுக்கு போற செலவுல ஒரு சட்டையை வாங்கலாம்னு நினைச்சாலே அது உன்னுடைய பிரச்சனை. என்ன கட்டுப்படுத்துறான்னு சொல்றதே அதுதானே. இப்போ நம்ம ஆட்கள் 5000 ரூபா கொடுத்து ஒரு சட்டை வாங்குவாங்க, 50,000 ரூபா கொடுத்து ஒரு செல்போன் வாங்குவாங்க, 500 ரூபா கொடுத்து ஒரு புத்தகம் வாங்க மாட்டாங்க. அப்புறம் புத்தகம் வாங்குற செலவுன்னு எல்லாரும் சொல்றாங்க சார்னு சொல்றாங்க. அது பிறர் சொல்லக்கூடிய அழுத்தம் மட்டும் இல்லை, அதை கேட்டு இவனுக்கு போடக்கூடிய அழுத்தம் தான். உங்க வாழ்க்கையை பெருசுபடுத்துறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி கொள்ளுங்க. ஒரு தண்ணி கீழே விட்டீங்கன்னா அது எல்லா திசையிலும் தன்னை விரிவாக்கி கொண்டே இருக்கிறார். ஒரு ஆளுமை சாத்தியமான எல்லா திசையிலையும் பரவும் போதுதான் அந்த ஆளுமை வளர்கிறது. என்னோட வாழ்க்கையில தான் இதெல்லாம் சொல்றேன். இதெல்லாம் அட்வைஸ் எல்லாம் கிடையாது, அனுபவ குறிப்புகள் தான். என்னோட வாழ்க்கையில எனக்கு பயணம் மேல் தீராத வேட்கை இருந்தது. பணம் இருந்த போதும் சரி, இல்லாத போதும் சரி, எல்லா பயண வாய்ப்புகளையும் நான் பயன்படுத்தி கொண்டேன். ஒரு பயணத்திற்கான வாய்ப்பை கூட வேறு ஏதோ ஒரு காண சொல்லி தவற விட்டதே கிடையாது. ஆகவே என்னுடைய வாழ்க்கை கடந்த 30 ஆண்டு கால வாழ்க்கை ஜப்பான் முதல் கனடா வரை குளோபு, உலகம் முழுக்க எல்லா இடங்களும் நிகழ்ந்திருக்கு. என்னுடைய நினைவுகள் அவ்வளவு பெருசா இருக்கு. நினைவுகள் கிட்டத்தட்ட உலக அளவுக்கே பெரிய நினைவுகள் நான் வச்சிருக்கேன். அது அர்த்தமுள்ள வாழ்க்கை பெருசு. எனக்கு எந்த காலத்திலையும் படிப்பு மேல தீராத பெற்றிருந்தது. கடும் வேலை சுமை இருந்த நாட்கள்லாம் எனக்கு உண்டு. அந்த காலத்துல கூட ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரமாவது படிக்கணுங்கிறது வெறியோட படித்து கொண்டே இருந்தேன். வீண் படிப்பு இல்லாம தீவிரமான படிப்பை தொடர்ந்துகிட்டே இருந்தேன். என்னுடைய படிப்பு உலகம் என்ன பெருசாக்கிச்சு. என்னுடைய அகம் ரொம்ப பெருசு. என்னுடைய நூல் நினைவுகள் அவ்வளவு பெருசு. நான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அறிவு அவ்வளவு பெருசு. இலக்கியம், தத்துவம், வரலாறு ஆகிய துறைகள்ல ஒரு பெரிய முழுமை அறிவை நான் சென்று கொண்டே இருக்கேன். அது என்னுடைய வாழ்க்கையை பெருசு. என்னுடைய நண்பர்கள் எனக்கு ரொம்ப முக்கியம். நண்பர்களோட இருக்கக்கூடிய ஒரு தருணத்தை நான் தவற விடுவதில்லை, அதை கொண்டாடுவேன். ஆக எல்லா இடத்துலையும் நண்பர்கள் இருக்கிறாங்க. உலகம் முழுக்க நண்பர்கள் இருக்கிறாங்க. 500-600 நண்பர்கள் இருக்கிறாங்க. அது என்ன பெருசு பண்ணி இப்படி என்னுடைய சாத்தியக்கூறுகளை பெருசு பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் எனக்கு கொஞ்ச நாள்ல கர்நாடக இசையில் ஈடுபாடு வருது. இசை நிகழ்வுகளுக்கு சென்று இருக்கேன், தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தேன். திருவையாறு போறேன், இசை உற்சவங்களுக்கு போறேன். அதன் பிறகு எனக்கு கலையில, சிற்பக்கலையில, கட்டக்கலை ஈடுபாடு. இந்தியாவில் உள்ள பெரும்பாலும் எல்லா முக்கியமான சிற்பக்கலை உள்ள கோயில்களுக்கு தேடி 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 சென்று பார்த்தேன். அதுக்கான குழுக்களை, நண்பர்களை உருவாக்கிக்கிட்டேன். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும். அதன் பிறகு கடந்த 10 ஆண்டுகள்ல இந்தியாவுடைய வரலாற்று முந்தைய தோல் சின்னங்கள், அதாவது குகை ஓவியங்கள் போன்ற ஒரு ஆர்வம் வந்தது. இந்தியா முழுக்க தேடி தேடி சென்று பார்த்து கொண்டே இருக்கேன். இது ஒவ்வொன்றும் என் வாழ்க்கையை பெருசு பண்ணிட்டே இருக்கு. என்னோட நாட்கள் ஒவ்வொன்றும் பெருசா இருக்கு. ஒரு மாசம் என்பது என்னோட கணக்குல ரொம்ப பெருசு. அவ்வளவு புத்தகம் படிச்சிருக்கேன், அவ்வளவு பயணங்கள் பண்ணியிருப்பேன், அவ்வளவு சந்திப்பு நடந்திருக்கும். அது ரிப்பீட்டிங்கா ஒரு சின்ன சர்க்கிள் இல்லை. ஆகவே வாழ்க்கையை பெருசு பண்ணக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கு. நம்முடைய வாழ்க்கை பெருசு நமக்கு தோணுதுன்னா நாம பெருசு பண்ணணும். அதாவது குழியானைன்னு ஒரு பிராணி உண்டு. இவ்வளோண்டு சின்ன வட்டத்துக்குள்ள ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன மண்ணில் குழியை போட்டு அதுக்குள்ள உட்காந்து வாழ்ந்துட்டு இருக்கும். அதுக்குள்ள எந்த பூச்சி வருதோ அதை பிடிச்சிட்டீங்க, அவ்வளவுதான் அதனுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்றோம். ஒரு சின்ன வட்டத்தை போட்டு அதுக்குள்ள காத்துட்டே இருக்கும், வந்தா சாப்பிடுவோம். இப்போ இந்த குழியானைக்கு அந்த அளவுதான் பிரச்சனை இருக்கு. அப்ப அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அதனுடைய பிரச்சனை பறவையுடைய பிரச்சனை. ஆனா அது பயத்தினாலேயோ பாதுகாப்பு உணர்வினாலே வேற ஏதோ ஒரு காரணத்துல அந்த கொட்டத்துக்குள்ள இருந்துட்டு அது வாழ்க்கை வீணடிக்கிறது. அந்த வீணடிப்பை தான் நம்ம அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார். வாழ்க்கையை விரிவுபடுத்திக்கிறது என்பது மிக 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 அவசியமான, அது ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்பு. உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு விரிவாக்குறத கொடுக்கப்பட்டிருக்கு. நீ விரிவாக்கலைன்னா உனக்கு கொடுத்த வாழ்க்கையை வீணடிக்கிறதாகத்தான் அர்த்தம். அந்த மாதிரியான எந்த டிரைவ், எந்த துடிப்பு உங்கள்கிட்ட இருக்கு, சம்பாதிக்கிறீங்க, பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறீங்க, பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க, பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, அதெல்லாம் மிகச்சிறிய வாழ்க்கை. அப்போ ஒரு வாழ்க்கையோட அளவுகோல் என்ன அப்படின்னு கேட்டா 2 அளவுகோல் தான்.
பிறரிடம் இல்லாத கூடுதலாக எது உங்கள்கிட்ட இருக்கு? கூடுதலாக எது உங்கள்கிட்ட இருக்கு? உங்க பக்கத்து வீட்டுக்கார்ட்ட இல்லாத கூடுதலாக எது உங்கள்கிட்ட இருக்கு? அது முக்கியமான கேள்வி. ரெண்டாவது கேள்வி, உங்களுடைய அகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு தீவிரம் அதுல இருக்கா? நீங்க உள்ள யாரோ அதுதான் வெளியே வரும். உள்ள நீங்க ஒரு பெரும் கலை தாகம் உள்ளவர், வெளியே ஒரு வியாபாரி மட்டும்தான் நீங்க வாழ்க்கை இழந்துட்டீங்க. உள்ள யாரோ அதுதான் வெளியே இருக்கா? இவ்வளவுதான் கேள்வி. இருந்தா உங்க வாழ்க்கை பெரியது. பெரிய வாழ்க்கை வாழும் பொறுப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் விடப்பட்டது. இந்த நீரோடைக்குள்ள உட்கார்ந்து இந்த நீரோடைய ஓசையை கேட்டுட்டு, இந்த பாறை, நீரோடையால் செதுக்கப்பட்ட சிற்பம் போன்ற இந்த கற்கள், இது நடுவில் உட்கார்ந்துக்கிட்டு இந்த தருணத்துல இதை கேட்டிருக்கூட அத்தனை பேர்கிட்ட நான் சொல்லக்கூடிய ஒன்றுதான், இது அறிவுறுத்தல் அல்ல. ஏன்னா அப்படி வீணடிக்கப்பட்ட வாழ்க்கையில பார்க்க வரக்கூடிய ஒரு ஆற்றாமையில் இருந்துதான் இது வருகிறது. நண்பர்களே, இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு 200 ஆண்டுகளாக நம்ம பெரிய பஞ்சத்துல வாழ்ந்த ஒரு சமூகம். 1700 1800 பெரிய பஞ்சங்கள் இந்தியாவுக்கு வந்திருக்கு. சோத்துக்கு செத்த சமூகம், லட்சக்கணக்கில் செத்துருக்கோம். நாம போன தலைமுறை வரைக்கும் நம்ம வீடுகளில் சாப்பாட்டு பஞ்சங்கள் இருந்தது. ஆகவே நமக்கு அந்த பாதுகாப்பு உணர்வு இருந்துகிட்டே இருக்கு. ஆகவே எங்கேயாவது பதுங்கி இருக்கணும் நம்ம முயற்சிகிட்டே இருக்கு. பறக்கணுங்கிற எண்ணம் வரதே இல்லை. எலி மாதிரி நம்முடைய மனநிலை இருக்கு. எங்காவது சந்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கணும், பதுங்கிக்கணும். பறக்கணுங்கிறது அடுத்த விசை. இன்னைக்கு நமக்கு சிறகு முளைத்து ஆகிவிட்டது. இன்னைக்கு நமக்கு பட்னி கிடையாது, நம்ம வெளியே வந்துட்டோம். சிறகு முளைச்ச தகவல் நமக்கு தெரியல. இன்னும் எலியுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். சென்ற நூற்றாண்டுடைய அதே பாதுகாப்பின்மை உணர்வையும் அதே உலகியல் பிரச்சனையும் இன்றைக்கு பேணி கொண்டே இருக்கும். நம்ம சுற்றில இருக்க ஆட்கள் எல்லாம் அதே மனதில் இருந்துட்டு அதை நம்மகிட்ட கொடுக்குறாங்க. அடுத்த தலைமுறை ஒருவேளை அப்படி இருக்காது. அடுத்த தலைமுறை பறந்துடும். இந்த தலைமுறை இப்போ ஒரு 25 26 வயசானவங்க, ஒரு 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க பறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் தவற விடாது. தவற விட்ட வாய்ப்புகள் திரும்ப வருவதில்லை. நன்றி.